செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்களவை எம்பிக்கள் 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற மக்களவையின் உறுப்பினர்கள் 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி, சூர்யா கோஸ் உட்பட 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி, சூர்யா கோஸ் உட்பட 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி, சூர்யா கோஸ் உட்பட 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். நேற்று நாடாளுமன்ற மக்களவையில் வண்ண புகை சுற்றி வீசப்பட்டது தொடர்பாக மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும், மத்திய உள்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அமளியானது நடத்தப்பட்டது. இந்த அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு மீண்டும் அவை அலுவல்கள் தொடங்கிய பொழுது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 5 உறுப்பினர்களை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரினுடைய இந்திய நாட்களில் இருந்து சஸ்பெண்ட் செய்வதற்கான ஒரு தீர்மானமானது கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. அதன்படி CN பிரதாபன், டீன் குரியகோஸ், தமிழகத்தை சேர்ந்த ஜோதிமணி, ரம்யா ஹரிதாஸ் மற்றும் இபி இடேன் ஆகிய 5 காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவையில் இருந்து நீக்குவதற்கான தீர்மானமானது கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. இதற்கான காரணம் என்பது இந்த விவகாரம் தொடர்பாக, அதாவது இந்த வண்ண நீக்கப்பட்டது விவகாரம் தொடர்பாக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டாலும் கூட அவையினுடைய விதிகளை மீறி இந்த போராட்டமானது நடைபெற்று இருக்கிறது. எனவேதான் இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த வண்ணக்குப்பி வீசப்பட்ட விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தற்பொழுது மக்களவையில் விளக்கம் அளித்து வருகிறார். ஏற்கனவே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் அளித்த நிலையில் தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷியும் விளக்கம் அளித்து வருகிறார். 5 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதற்கு முன்னதாக மாநிலங்களவையிலிருந்து இதே விவகாரம் தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் டெரிக் ஓப்ரைன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.